கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தை நாம் துவங்குகின்றோம். இந்த தவக்காலம் என்ற உடனே ஒரு சோகமான காலம், ஒரு பாரம் நமக்குள்ளே வருகின்றது. காரணம், இந்த 40 நாட்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப கஷ்டமான காரியம் ஃபாதர் அப்படின்ட்டு அது நமக்கு ரொம்ப ஒரு பாரத்தை இந்த தவக்காலம் தருகின்றது. ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்ற காலம். இது ஒரு சோகமான காலமாக வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் இது சோகமான காலம் அல்ல, மாறாக இறைவனுடைய அருளை நமக்கு பெற்று தருகின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் தான் மகிழ்ச்சி நமக்கு. 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமற் போன பொழுது அந்த ஒரு ஆட்டை தேடி சென்று ஆண்டவர் அதை சேர்த்து கொள்ளுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், மனம் மாறுகிற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று. அப்போ ஒரு பாவி மனம் திரும்பி வருகிற பொழுது விண்ணகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே நாம் மனம் மாறுகிற பொழுது கடவுளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அது தருகிறது. விண்ணகத்திலே மிகுந்த ஒரு கொண்டாட்டமாக அது இருக்கிறது. ஆகவே தான் ஊதாரி மைந்தன் திரும்பி வந்த பொழுது கொழுத்த கன்றை அடித்து அந்த தந்தை அவர்களுக்கு விருந்து படைத்தார். ஆகவே நாம் மனம் திரும்பி வர வேண்டும் என்று அழைக்கின்ற காலம்தான் இந்த தவக்காலம். இங்கிலீஷில் இது சொல்லுவாங்க லென்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ப்ரிங், அதாவது இலையுதிர் காலமெல்லாம் முடிஞ்சு அந்த இலைகளெல்லாம் பசுமையாக துளிர்க்கின்ற ஒரு காலம்தான் இது. அதனைத்தான் இது குறிக்கிறது. அந்த நிலத்தை எல்லாம் உழுது விதைகளை போடுகின்ற காலம், அந்த விதைகள் அழகாக முளைத்து வளருகின்ற ஒரு காலம்தான் இந்த லென்ட் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம். அப்படி என்று நம்முடைய உள்ளத்தை உழுது பண்படுத்தி அதில் இறை வார்த்தையை விதைத்து அவை பலன் தருகின்ற காலம்தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலம் 40 நாட்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஏன் இந்த 40 நாட்கள் தவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், விவிலியத்திலே நாம் பார்க்கிற பொழுது பல இடங்களில் இந்த 40 என்ற எண் வருகின்றது. நோவாவினுடைய காலத்திலே ஆண்டவர் அந்த பேழையை செய்ய சொன்னார், மக்களை மனமாற சொன்னார். ஆனால் யாரும் மனம் மாறுவதாக இல்லை. ஆகவே கடவுள் 40 நாட்கள் மழை பெய்வித்து அந்த உலகை அழித்து புதிதாக ஒன்றை உருவாக்குகிறார் இல்லையா? ஒரு புதியது, பழையது மறைந்து ஒரு புதியது உருவாவதன் அடையாளம் தான் இந்த 40. அதுபோல தான் மோசே 40 நாட்கள் தவத்தை மேற்கொண்டு மலைக்கு சென்று கடவுளோடு உரையாடி 10 கட்டளைகளை பெற்று கீழே இறங்குகின்றார். அதுபோல நினிவே மக்கள் 40 நாட்கள் சாக்கு உடை உடுத்தி அவர்கள் மனம் மாறுகின்றனர், கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றனர். ஆகவே என்ன ஆகிறது? கடவுள் அழிக்க வேண்டும் என்கிற தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். மாற்றிக்கொண்டு அந்த மக்களுக்கு மீண்டும் புது வாழ்வு தருகிறார். நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது இயேசு 40 நாட்கள் நோன்பு மேற்கொண்டார் இல்லையா? உண்ண நோன்பு இருந்தார். அப்படி இருந்த பிற்பாடு தான் அந்த சோதனை அவர் மேற்கொள்ளுகிறார். அப்போ தன்னுடைய பணியை துவங்குவதற்கு முன்பாக இயேசு 40 நாட்கள் தவத்தை மேற்கொண்டார். இப்போ இதெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த படிப்பினை நமக்கு சொல்லித் தருகிறது, நீங்களும் இந்த 40 நாட்களை சரியாக பயன்படுத்துங்கள். சரியாக பயன்படுத்தி இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள். பலரும் மனம் மாறுகின்ற ஒரு காலம்தான் இந்த தவ காலம். ஆகவே தான் சாத்தானுக்கு இந்த காலத்தை பிடிக்கவே பிடிக்காது. யாராச்சும் மனம் மாறினா சாத்தானுக்கு பிடிக்காது. ஆனால் கடவுளுக்கு மிக மிக ஒரு உகந்த காலம் இந்த தவக்காலம். ஆகவே இந்த 40 நாட்கள் நாம் தவத்தை மேற்கொண்டு நாம் கடவுளிடத்திலே திரும்பி வர வேண்டும். அதுதான் முதல் வாசகம் சொல்லுகிறது. இப்பொழுதாவது, யோவேல் இறைவாக்கினர் சொல்லுகிறார், யோவேல் 2:12, இப்பொழுதாவது நீங்கள் மனம் திரும்பி அழுது புலம்பிக் கொண்டு முழு உள்ளத்தோடு என்னிடத்திலே திரும்பி வாருங்கள் என்ற மிக அழகான ஒரு அழைப்பை விட. இப்பொழுதாவது, அட்லீஸ்ட் சொல்லுவோம்ல, அட்லீஸ்ட் இப்போவாச்சு நீ திரும்பி வா. அந்த ஒரு தொனி தான் அதில் தென்படுகிறது.
இவ்வளவு நாள் போனது போட்டும், அட்லீஸ்ட் இப்போவாவது நீ மனம் திரும்பி என்னிடத்தில் வரமாட்டாயா என்று ஆண்டவர் நமக்கு முதல் வாசகத்திலே அழைப்பு விடுக்கிறார். உங்களுடைய உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள். உடையை கிழிக்கிறதுனா, அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை அவர்கள் சந்திக்கிற பொழுது எப்படி அந்த சோகத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா, அவங்க அந்த உடைகளை கிழித்து கொள்வார்கள், தலையிலே சாம்பலை அள்ளி பூசிக்கொள்வார்கள், சாக்கு உடை உடுப்பார்கள், அழுது புலம்புவார்கள். இதுதான் அந்த யூத மரபிலே தங்களுடைய சோகத்தை, மிகப்பெரிய இழப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம். ஆகவே தான் கடவுளை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்பதை உணர்ந்து மீண்டும் அந்த கடவுளை பெற்றுக்கொள்ள நீங்கள் மனம் திரும்புங்கள், தவ முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்திலே 3 தூண்கள் மிக மிக முக்கியமானது. ஒன்று ஜெபம், ப்ரேயர். 2வது நோன்பு, ஃபாஸ்டிங். 3வது தான தர்மம், ஆம்ஸ் கிவிங். அப்போ இந்த 3 தூண்களின் மீது தான் இந்த தவ காலம் அமைந்திருக்கிறது. முதலாவது என்ன? ஜெபம். ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயேசு அப்பாவோடு எப்பொழுதும் உரையாடி கொண்டே தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்தார். அவர் எப்போதும் தந்தையோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஜெபம் என்ற உடனே நாம் எடுத்த உடனே இந்த பரலோகத்திற்கு பிதாவே, அருள் என்ற மாதிரியே அந்த வாய்ப்பாட்டு ஜெபம் அல்ல, மாறாக உள்ளத்திலிருந்து எழுகின்ற ஜெபம். ஒரு தந்தை இடத்துல பேசுவதைப் போல நாம் பேசுகின்ற அந்த ஜெபம், அதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். மனம் திறந்து ஆண்டவரோடு நாம் நிறைய நேரம் பேச வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அலைபேசியோடு நேரத்தை செலவு செய்வதையெல்லாம் குறைத்து கொண்டு கடவுளோடு ஜெபத்திலே நேரத்தை செலவழிக்க இந்த தவக்காலம் நம்மை அழைக்கின்றது. முதலாவது அந்த ஜெபம் என்ன செய்கிறது? கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவை புதுப்பித்து கொள்ள எனக்கு உதவி செய்கிறது. 2வது நோன்பு. நோன்பு இது என்ன? இந்த ஃபாஸ்ட் உலகத்தில் ஃபாஸ்டிங் எல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இன்னுமா நீங்கள் அந்த பழைய புராணத்தையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஃபாஸ்டிங் எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம், மனதிலே அந்த சிந்தனை எழலாம். எத்தனை நவீன காலங்கள் வந்தாலும் அந்த திருப்பலி, ஜெபமாலை, குடும்ப ஜெபம், விவிலிய வாசிப்பு, நோன்பு, இது போன்ற காரியங்களுடைய அந்த மகத்துவம் என்றுமே குறைவதே இல்லை. அது எப்போதும் வல்லமை மிகுந்ததாகவே அது இருக்கின்றது எல்லா காலங்களிலும். அதனால் நான் ரொம்ப மாடர்ன் ஆகிட்டேன், இனி நான் ஃபாஸ்டிங் இருக்கலாமா என்ற சந்தேகமே நமக்கு வேண்டாம். நோன்பு இருப்பதிலே நிறைய பலன் உண்டு. அது ஒரு பெரிய கிளாஸாகவே அதை எடுக்கலாம். நோன்பு அப்படின்னா என்ன, அது ஏன் எடுக்கணும், அதில் எத்தனை பவர் இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு குழந்தை அழுது உங்கள்கிட்ட ஒன்று அடம் பிடிச்சி ஒன்று கேட்குது, எனக்கு ஒரு புது ஷூ ஒன்று வாங்கிட்டா அப்படின்ட்டு ஒரு குழந்தை உங்கள்கிட்ட கேட்குது. அப்போ நீங்கள் இல்லை இப்போல்லாம் வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அது சாப்பிடாமல் இருக்குது, சாப்பிடாமல் இருந்து அடம் பிடிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம மனசு கொஞ்சம் இறங்குது இல்லையா? சாப்பிடாமல் இருக்கும் பொழுது நம்மளால் தாங்க முடியாது. என்ன தான் குழந்தைய திட்டினாலும் இது பண்ணாலும், என்ன என் குழந்தை சாப்பிடாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வாங்கி கொடுத்துறோம். அதுபோல் தான் நம்மை வருத்தி கொண்டு ஒரு சில ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு கடவுள் பதில் தருகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரத்திலே அமலேக்கியரோடு இஸ்ரேல் மக்கள் போரிடுகிறார்கள். அப்பொழுது மோசே மலைக்கு சென்று கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறார். அவர் எப்பொழுதெல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபித்தாரோ அப்பொழுதெல்லாம் கீழே இஸ்ரேலர் வெற்றி பெற்றனர். யோசுவாவினுடைய தலைமையிலே அந்த போர் நடக்கிறது. யோசுவா எல்லாரையும் வெட்டி வீழ்த்துகிறார். இஸ்ரேல் மக்கள் முன்னேறி செல்லுகிறார்கள். ஆனால் மோசே தன்னுடைய கரங்களை கீழே இறக்கியதும், கை வலிக்குது, அதை கீழே இறக்கியதும் இஸ்ரேலர் அங்கே தோற்க தொடங்குகிறார்கள். பாருங்கள், இது ஒரு பெயின் இல்லையா? கையை உயர்த்தி பிடிக்கிறது ரொம்ப பெயின். இயேசு சிலுவையில் ரொம்ப நேரம் அந்த கரங்களை விரித்தே இப்படி இருந்தார், ரொம்ப பெயின்ஃபுல். அதுபோல் தான் மோசே கரங்களை உயர்த்தி அவர் ஜெபிக்கும் பொழுது வலி, அந்த உடல் வலியை தியாகம் செய்து அவர் மீண்டும் ஜெபிக்கிற பொழுது தான் அங்கே கீழே அவருக்கு
வெற்றி கிடைக்கிறது. அப்போ ஆரோன் கூர் 2 பேரும் சேர்ந்து மோசேயுடைய கையை பிடிக்கிறாங்க, உயர்த்தி பிடிக்கிறாங்க. கடைசியில் இஸ்ரேல் மக்கள் அமலேக்கியரை வென்றார்கள் என்பது வரலாறு. அப்போ இது என்ன, ஒரு சில முயற்சிகள், பரிகார முயற்சிகள் நாம் செய்கிற பொழுது அதன் வழியாக நமக்கு பலன் கிடைக்கிறது இல்லையா. ஒருத்தல் மேற்கொண்டு நாம் ஜெபிக்கிற பொழுது அதிலே மிகுந்த வல்லமை உண்டு, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. தானியேல், குறிப்பாக தானியேல், அவர் 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்திற்கு கடவுள் பதில் கொடுக்கிறார். அந்த வானதூதர் கீழே இறங்கி வந்து அவருக்கு பதில் கிடைக்கிறது. அப்போது நாம் ஜெபிக்கும் பொழுது, நோன்பிருந்து ஜெபிக்கும் பொழுது அதற்கு தனிப்பட்ட வரங்கள் உண்டு, தனிப்பட்ட கொடைகள் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக ஆர்ம்ஸ் கிவிங், தான தர்மங்கள். இந்த காலத்திலே ஏழைகளுக்கு நம்மாலான உதவிகளை நாம் செய்யணும். இப்போ இந்த நோன்பு வழியாக என்ன கிடைக்குது, நான் எனக்குள்ளாக அந்த உறவை புதுப்பித்து கொள்ள அதை எனக்கு உதவி செய்யுது. எனக்குள்ளே ஒரு சுய கட்டுப்பாடு வருகிறது. நான் மனம் விரும்புவதையெல்லாம் நான் செய்யாமல், நான் சொல்கிறத மனது கேட்கும்படியாக என்னுடைய உடலை நான் கட்டுப்படுத்த இந்த நோன்பு எனக்கு உதவி செய்கிறது. அதுபோல் ஆர்ம்ஸ் கிவிங், அது என்ன, எனக்கும் பிறருக்கும் உள்ள உறவிலே நான் வளர இந்த தான தர்மங்கள் எனக்கு உதவி செய்கின்றன. ஏழைக்கு கொடுக்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் இல்லையா. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்க. அப்போ நம்மாலான உதவிகளை இந்த ஏழை மக்களுக்கு, பிறருக்கு நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதன் வழியாக நாம் கடவுளை நெருங்கி செல்ல முடியும். இதுதான் இந்த 3 தூண்கள். திருத்தந்தை என்ன செய்தி சொல்லுகிறார் இந்த தவ காலத்தில்? திருத்தந்தை லியோ அழகான செய்தி சொல்லுகிறார். செவிமடுத்தல், நோன்பு இருத்தல் அப்படின்னு 2 விஷயம் அவர் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி தவ காலத்தில் மனமாற்றம் என்பதை அவர் மிக அடிக்கோடிட்டு கூறுகிறார். அப்படி என்ன மனமாற்றம் என்பது என்ன, தவக்காலம் என்பது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை வாழ்வதே மனமாற்றத்தின் அடையாளம் என்று கூறுகிறார். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக கொண்டு வாழ வேண்டும். மற்ற உலக காரியங்களெல்லாம் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, பதவி இல்லை, மற்ற காரியங்கள் இல்லை, செல்ஃபோன் இல்லை. கிறிஸ்துவை என்னுடைய மையமாக கொண்டு நான் வாழ்கிற பொழுது அதுதான் உண்மையான மனமாற்றம், அதுதான் தவக்காலம் என்று திருத்தந்தை லியோ அவர்கள் கூறுகின்றார்கள். அவர் 2 காரியங்களை சொல்கிறார். ஒன்று செவிமடுத்தல், இன்னொன்று நோன்பு இருத்தல். என்ன இந்த செவிமடுத்தல் அப்படின்னா, நாம் ஒருவர் நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நாம் அவருக்கு செவி கொடுக்கிற பொழுது நாம் அவரை புரிந்து கொள்ளுகிறோம், அவரை அன்பு செய்கிறோம் என்று அர்த்தம். அப்போ கடவுள் கூறுவதை நாம் செவி கொடுத்து கேட்கணும். இன்னும் அடிக்கடி வாசகங்களில் வரும், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், ஆண்டவருடைய குரலை கேளுங்கள். இந்த காலத்தில் நீங்கள் ஆண்டவருடைய குரலை நீங்கள் கேளுங்க. ஜெபம்ங்கிறது நாம் சொல்கிறத மட்டும் கடவுள் கேட்குறது இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்குறதும் அழகான ஜெபம். ஆகவே நீங்கள் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுங்கள். கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக உட்காருங்க, கடவுள் உங்களுக்கு நிறைய வார்த்தைகளை பேசுவார். முக்கியமாக செவிமடுத்தல் என்ன அப்படின்னா, இறை வார்த்தையை வாசிப்பது. நீங்கள் விவிலியத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அந்த விவிலியத்தின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நம்மோடு பேசுவார். ஒரு கஷ்டமான காலம் நீங்கள் எடுத்து வாசிக்கிறீங்க, அந்த ஆறுதலான ஒரு வார்த்தை கிடைக்கும். நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீங்க, எடுத்து வாசிக்கிறீங்க, அந்த பாவத்திலேருந்து விலகிறதுக்கு ஒரு வசனம் வரும். இப்படி இந்த இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாகவே விவிலிய வாசிப்பை அதிகப்படுத்துங்கள் அப்படின்னு திருத்தந்தை லியோ சொல்கிறார். நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன். இந்த தவ காலத்தில் இதை ஒரு போட்டியாக கூட வச்சுக்கலாம். தவ காலத்தில் புதிய ஏற்பாடு மட்டும் நீங்கள் படிக்கிறதா இருந்தால், புதிய ஏற்பாடில் பார்த்தா 400 பக்கம் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு 40 நாள் இருக்குது, சண்டேஸ் போக 40 நாள் இன்னையிலிருந்து ஈஸ்டர் வரைக்கும். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜ் நீங்கள் புதிய ஏற்பாடில் படிச்சிங்கன்னா தவக்காலம் முடியும் பொழுது புதிய ஏற்பாடு ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிடலாம் இல்லையா.
ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜ் நீங்கள் படிச்சீங்கன்னா புதிய ஏற்பாட்டில், இந்த தவக்காலம் முடியும் பொழுது புதிய ஏற்பாடு ஃபுல்லாக உங்களால் படித்து முடிக்க முடியும். அதுபோல் இன்னும் நீங்கள் ஆர்வத்தோடு படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து செலவு செஞ்சீங்கன்னா 50 நாட்களில் முழு விவிலியத்தையும் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதையாவது செய்யலாம் இல்லையா? இதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த 4 நற்செய்தியாவது நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக இந்த நாட்களில். ஆனால் இந்த புதிய ஏற்பாடு ஃபுல்லாக இன்னையிலேருந்து ஈஸ்டர் வரைக்கும் நீங்கள் புதிய ஏற்பாடு ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்கள். அவங்களுக்கு ஈஸ்டர் முடிஞ்சு நாம் பரிசு கொடுக்கலாம். அதனால் ஒரு முயற்சி நீங்கள் எடுங்க. நான் வந்து புதிய ஏற்பாடை இந்த தவசு காலத்தில் நான் ஃபுல்லாக படித்து முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுங்க. அடுத்தது அவர் சொல்கிறாரு, நோன்பு இருத்தல். ஃபஸ்ட்டு செவிமடுத்தல், அடுத்தது நோன்பு இருத்தல். என்ன நோன்பு இருத்தல்? அசைவ உணவுகளை தவிர்த்தல். அது மட்டும் இல்லை, அதையும் கடந்து புரணி பேசுவதிலிருந்து நோன்பு இருத்தல். உங்களுடைய சொற்களில் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி உலகத்தில் நிறைய அந்த புரணி பேசுகிறது அதிகமாயிட்டே போகுது. சோஷியல் மீடியாவில் மற்றவங்களுடைய பெயரை கெடுப்பது அதிகமாயிட்டே போகுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் இதிலிருந்து ஒரு ஃபாஸ்டிங் எடுங்க, இதிலிருந்து ஒரு நோன்பு நீங்கள் எடுங்க. மற்றவர்களை பற்றி தவறானது நான் பேச மாட்டேன் என்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுங்க. அதுதான் சரியான நோன்பு அப்படின்னு சொல்கிறார். இதை நாம் முயற்சி செய்வோம். இந்த தவக்காலத்தை சரியாக பயன்படுத்தி இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். கடவுள் எப்போதும் நம்மை எப்பொழுது என்னிடத்தில் இவன் திரும்பி வருவான் என்ற ஏக்கத்தோடு அவர் காத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நல்ல பாவ சங்கீதனம் செய்வோம், நல்ல சிலுவை பாதைகளை தியானிப்போம், அன்றாடம் திருப்பலிக்கு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள், விவிலியம் வாசியுங்கள், நல்ல பாவ சங்கீதனம் செய்யுங்கள், இந்த நிறைய நல்ல காரியங்கள் பிறருக்கு நீங்கள் செய்யுங்கள். இதன் வழியாக இந்த தவக்காலம் உண்மையாகவே கடவுளுடைய அருளை நமக்கு பெற்றுத்தருகிற காலமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.